ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதே 7 மணிக்கு தான். அப்புறம் எல்லா வேலையும் பரபரப்பாக செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. டீ போட்டு கொடுத்துட்டு டிஃபனுக்கு பணியாரமும் கார சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி தாளிச்சிட்டு மாவில் உப்பு சோடாப்பு போட்டு கலக்கிட்டு பணியாரம் ஊற்ற வேண்டியதுதான். கார சட்னிக்கு பெரிய வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம், தக்காளி போட்டு வணக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தா சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஹஸ்பண்ட்க்கு அம்முக்கு எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தாதான் அம்மான்னு ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருப்பா. எப்படி தான் இந்த டைம் ஆகுமோ தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகிடுது. அப்புறம் என்ன, லஞ்சுக்கு சமைக்க டைம் ஆயிடுச்சு. போய் சமைக்க வேண்டியதான் நான் ஆரம்பிச்சிட்டேன். காளான் கிரேவிக்கு எண்ணெய், கடுகு, ஸ்பைசஸ், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வணக்கிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, மல்லித்தூள், உப்பு, லைட்டாக தண்ணி சேர்த்து தாளிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்த காளானை சேர்த்து வணக்கிட்டு லாஸ்ட்டாக பெப்பர், மல்லியில் கொஞ்சம் சேர்த்து இறக்குனா டேஸ்டான காளான் கிரேவி ரெடி ஆகிரும். நேற்று சாதம் வச்சது கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுன்னு காலையிலேயே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது கூட சின்ன வெங்காயம், தயிர், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பழைய சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது காளான் கிரேவியில் அப்புறம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பை, நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நிதர்சனா ஃபேமிலி சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.